தலைவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் தலைவனின் துணி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இறையியலை கற்று வருகிறோம். சேனைகளின் கர்த்தர் என்கிற தலைப்பில் கற்று வருகிறோம். அவருடைய சேனையாகிய தூதர்களை குறித்து நாம் படிக்கிற பாடம் தொடர்கிறது. அது அடுத்த நிகழ்ச்சியில் தொடரும். அடுத்த நிகழ்ச்சி புத்தாண்டுக்கான நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சி கிறிஸ்மஸ்க்கான நிகழ்ச்சி. ஆகவே 2 நிகழ்ச்சிகள் தள்ளி இந்த இறையியல் பாடம் தொடரும். இப்பொழுது நாம் கிறிஸ்மஸுக்கான ஒரு செய்தியை இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். உங்கள் யாவருக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்தேயுனுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 16வது வசனம். யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். மத்தேயினுடைய சுவிசேஷத்தினுடைய முதல் பகுதி, முதல் அத்தியாயம் முழுவதும் யோசேப்பை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பினுடைய வம்ச வரலாறு இருக்கு. ஒரு 16-17 வசனம் வரைக்கும் யோசேப்பினுடைய அப்பா யார், தாத்தா யார், முன்னோர்கள் யார், அந்த பட்டியல் இருக்கு. அப்புறம் மீதி இருக்கிற வசனங்களில், மீதி இருக்கிற 8 வசனங்களில் யோசேப்பினுடைய கதை இருக்கு. யோசேப்பு கத்தோலிக்கர்கள் சூசையப்பர்கள் என்று அழைக்கிறார்கள். கிறிஸ்துவனுடைய வளர்ப்பு தகப்பன். அவரை அறிமுகப்படுத்தும் போது எப்படி அறிமுகப்படுத்துகிறது பைபிள்? மரியாளுடைய புருஷன் அப்படிதான் அறிமுகப்படுத்துகிறது. 2000 வருஷமா இந்த பைபிளை மக்கள் படிக்கிறாங்க. கோடான கோடி மக்கள் படிக்கிறாங்க. பல மொழிகளில் படிக்கிறாங்க. பல தலைமுறைகள் படிச்சுட்டாங்க. எப்படி யோசேப்பு அறிமுகப்படுத்தப்படுகிறான்? மரியாளுடைய புருஷன். மரியாளுடைய வீட்டில் அதை அப்படி அறிமுகப்படுத்தினா பரவாயில்ல. மரியாளுடைய உறவினர்களிடத்தில், மரியாளுடைய நண்பர்களிடத்தில் அப்படி தான் அறிமுகப்படுத்த முடியும் இன்னாருடைய கணவன். ஆனால் இது உலகத்துக்கே, பல தலைமுறைகளுக்கு, தூதர்களுக்கு, பிசாசுக்கு, எல்லாருக்கும் பொதுவான ஒரு புஸ்தகம். இது எல்லாரும் படிக்கக்கூடிய புஸ்தகம். அதில் பொது வெளியில், பப்ளிக்கில் மரியாளுடைய புருஷன் என்று அறிமுகப்படுத்தினா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். இந்த சமூகம் ஆணாதிக்க சமூகம். இந்த வம்ச வரலாறை பார்த்தாலே புரியும். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், அப்படிதான் இருக்கு. உண்மையில் பெற்றது சாராள் தான். அதாவது இப்படி போட்டிருக்கலாம், ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு அப்படி போட்டிருக்கலாம். ஆனால் மனிதர்களுக்கு புரிந்த பாஷையில் எழுதி வச்சிருக்கிறார். இந்த மாதிரி ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். திருநெல்வேலி திருமண்டலத்தினுடைய வரலாறை எடுத்து வாசித்து பார்த்தால் அதில் ஒரு புத்தகத்தில் ஒரு சம்பவத்தை நான் படித்தேன். ஆதி காலத்தில் 200 வருஷத்துக்கு முன்னால் நம்முடைய முன்னோர்களெல்லாம் ரட்சிக்கப்பட்ட போது, ஆலயத்துக்கு வந்தபோது, நம்முடைய முன்னோர்களில் ஒரு சிலர் உபதேசியார்களாக நியமிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு பெரிய படிப்பு கிடையாது. 5வதோ 8வதோ தான் படிச்சிருப்பாங்க. பெரிய வேத அறிவும் கிடையாது. இந்த ஜெப புஸ்தகம் தெரியும், பைபிளில் சில கதைகள் தெரியும், பெரிய இறையெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அப்போ ஒருத்தர் கேட்டாராம், அப்படிப்பட்ட ஒரு உபதேசியார்கிட்ட கேட்டிருக்கிறார். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கை யாக்கோபை பெற்றான்னு போட்டிருக்க, ஐயா ஆண்களுக்கு குழந்தை பிறக்குமா, அது எப்படி? அந்த உபதேசியாருக்கு பதில் சொல்ல தெரியல. அவர் என்ன சொன்னார்? அந்த காலத்துலலாம் ஆண்களுக்கு தான் குழந்தை பிறந்துச்சு, அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் மாற்றிட்டாருன்னு சொல்லியிருக்கிறார். இது திருமண்டல வரலாறுல இருக்கக்கூடிய ஒரு சம்பவம், ஒரு புத்தகத்தில் நான் படித்தது. அந்த மாதிரி தான் இங்கே எழுதப்பட்டிருக்கு. ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான், சாலமோன் ரகோபயாமை பெற்றான்.
அது இன்னாருடைய மகன் இன்னாருன்னு எழுதியிருக்கணும், அல்லது இந்த தாய் பெற்றாள். 3 பெண்களுடைய பேர் தான் இருக்கு இதில். பார்த்தீர்கள் என்றால் அது ஒரு 14, மொத்தம் 42 தலைமுறை இதில் சொல்லப்பட்டிருக்கு. 42 தலைமுறையில் 42 பேர் ஆண்கள் பேர் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு பெண் 3 பெண்ணுடைய பேர் தான் சொல்லப்பட்டிருக்கு. தாமார், ராகாப், அதே போல உரியாவின் மனைவியாய் இருந்தவள் பேர் சொல்லப்படலை. பத்சேபால் பேர் உரியாவின் மனைவியாய் இருந்தவள். ராகாப் பேர், தாமார் பேர். அப்போ கூட மிஸ்ஸஸ் உரியாவின் மனைவியாய் இருந்தவள். பத்சேபால்னு போடலை, மிஸ்ஸஸ் உரியான்னு தான் போட்டிருக்கு, திருமதி உரியான்னு தான் போட்டிருக்கு. ஆண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக அமைப்பு அப்படி சொன்னால் தான் அப்போ புரியும். ஆனால் இவனுக்கு மட்டும் மரியாளின் புருஷனாக இருந்தவன், மரியாளுடைய புருஷன் என்று சொல்லப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு, அப்படி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் அதை யோசேப்பு ஏற்றுக்கொண்டான். அவ்வளவு ஒரு தாழ்மை உள்ள ஒரு மனிதன், பெருந்தன்மை உள்ள ஒரு மனிதன், ஆணாதிக்கம் இல்லாத ஒரு மனிதன். இந்த ஆணாதிக்கம், மேல் சாவனிசம் 21ஆம் நூற்றாண்டில் ஒரு பெண் இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காவில் ஜனாதிபதி ஆக முடியல. அமெரிக்காவில் ஆண் பெண் சமத்துவம் உலகத்தில் அங்கே தான் அதிகமாக இருக்குது. அங்கேயே ஒரு பெண் ஜனாதிபதி ஆக முடியலை. இந்தியாவில் எவ்வளவோ முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. பெண்கள் விமான பைலட்டு, நான் 3-4 நாட்களுக்கு முன்பு ஒரு விமானத்தில் வந்தேன். விமானத்தில் இருந்து பைலட் அறையிலிருந்து ஒரு பெண் பைலட் வெளியே வர்றதை பார்த்து ஆச்சரியப்பட்டேன், சந்தோஷமும் பட்டேன். பெண்கள் இப்போ எல்லாம் செய்கிறாங்க. அதனால் ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னால் அப்படி இல்லை. பெண் ஒரு போகப் பொருளாகத்தான் கருதப்பட்டாள். ஆடு மாடு மாதிரி ஒரு செல்வமாக, ஒரு உடைமையாகத்தான் அவள் கருதப்பட்டாள். அவளுக்கென்று ஒரு குரல் கிடையாது, அவளுக்கென்று ஒரு அடையாளம் கிடையாது, அவளுக்கு அதிகாரம் கிடையாது. ரொம்ப அபூர்வத்திலும் அபூர்வமாக ஏதாகிலும் கோடியில் ஒன்று யாருக்காவது அப்படி நடந்திருக்கும். அதனால் மற்றவர்களுக்கு அப்படி நடக்கலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பு. அதுக்கு ஒரு பெருந்தன்மை வேணும். ஆணாதிக்க மனப்பான்மை இல்லாமல் இருக்கணும், ஒரு பெருந்தன்மை வேணும். பொதுவாக மிஸ்ஸஸ் கெனடி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மிஸ்ஸஸ் சுபா கெனடி என்று தான் என்னுடைய மனைவியை, அவள் அப்படித்தான் தன்னை அழைத்துக் கொள்வாள், மிஸ்ஸஸ் சுபா கெனடி என்று. நான் என்ன மிஸ்டர் கெனடி சுபான்னு அழைக்கிறது இல்லை. எங்கள் அப்பா பேர் தான் எனக்கு பின்னால் வருது, என் மனைவிக்கு பின்னால் என் பேர் வருது. இப்போ இந்த ஆணாதிக்க ஒரு சமுதாயமாகத்தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. சில பெண்கள் அதை ஏற்றுக்கொள்றதில்லை, அவங்க வேற மாதிரி கணவன் பேரை சேர்க்கறதில்ல. உங்கள் அம்மா பேரை கூட சேர்த்து கொள்ளலாம் என்று அரசாங்கம் இப்போ உத்தரவு போட்டிருக்கு. பாஸ்போர்ட்டில் நீங்கள் அப்பா பேரை தான், கணவன் பேரை தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பாஸ்போர்ட்டில் உங்கள் அம்மா பேரை கூட நீங்கள் அம்மா பேரை மட்டும் கூட சொன்னால் போதும், அப்பா பேரை சொல்லணும்னு கட்டாயம் இல்லைன்னா இப்போ உத்தரவு வந்துடுச்சு, அரசாங்க உத்தரவு.
உங்கள் பேருக்கு பின்னால் இனிஷியலாக உங்கள் அம்மா பேரை கூட நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் என்றெல்லாம் இப்போ உத்தரவு வந்துடுச்சு. உத்தரவு வந்தால் கூட அதை யாராவது லட்சத்தில் ஒருத்தர் தான் பின்பற்றுறாங்க. இது ஒரு ஆணாதிக்க சமுதாயமாக தான் இன்றைக்கே இருக்கிறது. 21ஆம் நூற்றாண்டில் 2000 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்திருக்கும்? பெண்ணுக்கென்று ஒரு அந்தஸ்தும் கிடையாது. அவள் மனைவி, தாய், அவ்வளவுதான். ஆனால் அந்த ஒரு நிலைமையிலும் தன்னை மரியாளின் புருஷன் என்று கர்த்தரை எப்படி எழுதி வச்சிருக்கிறார் ஆவியானவரே, அதை அவன் ஏற்றுக்கொண்டான். நான் தானே ஆண்டவரே தலை, நீங்கள் தானே பைபிளில் போட்டிருக்கீங்க புருஷன் தலை அப்படின்னு. நீங்கள் தானே பைபிளில் போட்டிருக்கீங்க புருஷனுக்கு மனைவி கீழ்ப்படியணும்னு. நீங்கள் தானே பைபிளில் போட்டிருக்கீங்க ஆணுக்காகத்தான் பெண் உண்டாக்கப்பட்டாள், பெண்ணுக்காக ஆண் உண்டாக்கப்படவில்லைன்னு எழுதியிருக்கீங்களே. அவன் கேட்கல. மரியாளுடைய புருஷன் என்கிற ஒரு அறிமுகமே அவனுக்கு கிடைத்த போது அதை அவன் ஏற்றுக்கொண்டான். இன்னொரு ஆக்கிலா என்கிற ஒரு மனிதனை குறித்தும் வாசிக்கிறோம். ஆக்கிலா, பிரிசில்லா, அவங்க 2 பேரும் கூடார தொழில் செய்தவர்கள். ரோமாபுரியில் இருந்தார்கள். ரோமிலிருந்து யூதர்களெல்லாம் வெளியேற வேண்டும் என்று கட்டளை பிறந்தது. அவர்கள் கொரிந்து பட்டணத்துக்கு வந்துவிட்டார்கள். அங்கே கூடார தொழில் பண்ணினார்கள். அப்போஸ்தலர் 18:1-3 வரை வாசிக்கிறோம். அங்கே என்ன போட்டிருக்கன்னா, 2ஆம் வசனத்தினுடைய 5வது வரியில், ஆக்கிலா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாளையும் அங்கே கண்டு, அக்கிலா என்னும் யூதன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாள். முதல்ல கணவன் பேர் போட்டிருக்கு, அப்புறம் மனைவி பேர் போட்டிருக்கு. 2 பேரும் பவுலோடு சேர்ந்து ஊழியம் செய்தார்கள். ஒரு சபைக்கே பின்னால் பாஸ்டரா பிரிசில்லா மாறிவிட்டாள். 2 பேரும் சேர்ந்து தான் அப்போலோவை கர்த்தருக்குள்ள நடத்தினார்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ரோமர் 16 படிக்கும்போது அவங்க ஒரு சபை நடத்துகிறாங்க. ஒரு சபைக்கே பொறுப்பாளர்களாக இருக்காங்க. அப்போ பேர் என்ன ஆகுது பாருங்க. ரோமர் 16:3, கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். அப்போஸ்தலரில் புருஷன் பேர் முதல்ல இருக்குது, மனைவி பேர் 2வது இருக்குது. ஆக்கில்லா, மனைவி பிரிஸ்கில்லா. ஆனால் ரோமரில் பிரிஸ்கில்லா மனைவி பேர் முதல்ல இருக்குது, புருஷன் பேர் பின்னால் போயிடுச்சு. அதனால அப்படிப்பட்ட ஒரு நிலையை அவனை ஏற்றுக்கொண்டான். ஆக்கிலா அதை ஏற்றுக்கொண்டான். தன் மனைவி ஊழியத்தில் முன்னால் நிற்பதை, தான் ஊழியத்தில் அவளுக்கு உதவியாக இருப்பதை ஏற்றுக்கொண்டான். ஜாய்ஸ் மேயர் அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற ஊழியக்காரம்மா, நடைமுறை போதனைகள், உணர்வு பூர்வமான போதனைகள், குடும்பத்தை பற்றி போதனைகள் நல்லா போதிக்கிறாங்க. நிறைய புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அதிகமான டிவி நிகழ்ச்சி, அதிகமான ரேடியோவில் பேசுகிறாங்க. அவர்களுடைய போதனை தான் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஹீலிங் கிடையாது, தீர்க்க தரிசனம் கிடையாது, அற்புதம் கிடையாது, வேறு ஒன்றும் கிடையாது. பெண்ணி இன்னி மாதிரி ஆவியில் தொடப்பட்டு கீழே விழுற மாதிரி அனுபவங்கள்லாம் அங்கே கிடையாது. அல்லது கென்னதி ஏகின் கூட்டத்தில் நடந்த மாதிரி சிரிக்கிறதுலாம் கிடையாது. அந்த அம்மா வேதத்தை போதிப்பாங்க, ஜெபம், சின்ன ஜெபம் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதுக்கே ஆயிரக்கணக்கான மக்கள், 40,000 வரைக்கும் வருவாங்க அமெரிக்காவில் அவங்க கூட்டத்தை கேட்க. இப்போ வயசாகி போச்சு அவங்களுக்கு. அவங்க சொன்னாங்க, அந்த ஊழியத்தின் பேர் ஜாய்ஸ் மேயர் ஊழியங்கள் தான், அவங்க பேர் தான் ஜாய்ஸ்ன்றது அவங்க பேர். அவங்க தான் அந்த ஊழியத்துக்கு தலைவி. அவங்க சொன்னாங்க, நான் தான் தலைவி இந்த ஊழியத்துக்கு, கணவர் எனக்கு உதவி செய்கிறார். அவர் பேர் மேயர். அவர் மேடையில் பேச மாட்டார், கீழே முன்வரிசையில் உட்காந்துருப்பார். நிர்வாகத்தை அவர் பார்த்துக்கிறார். நான் முடிவு எடுக்கிறது நான் தான், ஊழியத்தில் முடிவு எடுக்கிறது நான் தான்.
என் கணவர் நிர்வாகத்தை பார்த்து கொள்கிறார். ஊழியத்தில் நான் தான் தலைவி, என் கணவர் எனக்கு கீழே. ஆனால் வீட்டுக்கு போனால் என் கணவர் தலைவர், நான் அவருக்கு கீழே. ஊழியத்தில் என் கணவர் எனக்கு கீழ்ப்படிவார், குடும்பத்துக்கு போனால் என் கணவருக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று அவர்கள் சொன்னார்கள். அது ஒரு நல்ல ஒரு புரிந்து கொள்ளுதல், நல்ல ஒரு பக்குவம். அது மனைவிக்கு வருவது சுலபம், பெண்ணுக்கு வருவது சுலபம். ஆனால் ஒரு ஆணுக்கு வர்றது கஷ்டம். எங்கே வந்தாலும் மனைவியாக தான் பார்ப்பாங்க. எங்களுடைய குடும்பத்தினுடைய கட்டடத்தில் ஒரு தபால் அலுவலகத்தை நாங்கள் வாடகைக்கு விட்டுருந்தோம். சென்னை 73 சேலையூர் என்கிற தபால் அலுவலகம் பல ஆண்டுகள் எங்கள் குடும்பத்துக்கு சொந்தமான ஒரு கட்டடத்தில் தான் இயங்கி வந்தது. கீழே தபால் அலுவலகம், போஸ்ட் ஆஃபீஸு, மேலே நான் குடியிருந்தேன். கேம்ப் ரோடு என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல 90களில். அப்போ அந்த போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு பெண் போஸ்ட் மாஸ்டர் இருந்தாங்க. அந்த அம்மா போஸ்ட் மாஸ்டர், கணவர் அதே போஸ்ட் ஆஃபீஸில் சாதாரண போஸ்ட் மேன், கடைநிலை ஊழியர். போஸ்ட் மாஸ்டர் ஒரு அதிகாரி லெவலு, அதுக்கு கீழே கிளார்க்ஸ் இருப்பாங்க, அதுக்கு கீழே போஸ்ட் மேன் என்பது கடைநிலை ஊழியர் தான். மனைவி அதிகாரி, கணவர் கடைநிலை ஊழியர். பேர் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது, பொது வழியில் சொல்ல வேண்டாம். அவருக்கு அதை பற்றி எந்த ஒரு சின்ன யூனியன் லீடரும் அவர் தான். நல்லா அன்பாக நல்லா பழகுவார். சில விஷயங்களில் உதவிலாம் செஞ்சுருக்கார், தபால் அலுவலக விஷயங்களில். அவர் சொன்னார், இந்த என்னுடைய மனைவி என்னுடைய அக்கா மகா தான் என்னுடைய மனைவி. எங்கள் அக்கா மகளை தான், நான் கிறிஸ்தவங்க கிடையாது, அக்கா மகளை தான் கட்டியிருக்கேன். நான் தான் அவளை படிக்க வச்சேன். அவளுக்கு வேலைக்கு வருவதற்கு நான் தான் வழிகாட்டினேன். அதுக்கப்புறம் அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எங்கள் குடும்ப முறைப்படி அக்கா மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவள் அதிகாரி, எனக்கு அதிகாரி. நான் கீழே ஒரு போஸ்ட்மேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கொஞ்சம் கூட அவர் ஈகோ பார்க்கவே இல்லை. கொஞ்சம் கூட அந்த பெண்மணியோடு நான் ரொம்ப பேசுனதில்லை. வாடகை வாங்கிறதுக்கு மட்டும்தான் அந்த அம்மாவை நான் சந்திச்சிருக்கேன். ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், சினிமாவில் கூட அப்படி வந்ததில்லை. மனைவி அதிகாரி, அதே அலுவலகத்தில் கணவன் கடைநிலை ஊழியர். அவர் கொஞ்சம் கூட அதுக்காக கொஞ்சம் கூட அதை ஒரு கௌரவ பிரச்சனையாய் கருதியதோ தாழ்வு மனப்பான்மை கொண்டதோ நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா அவர் முன்னாலே அந்த அலுவலகத்தில் இருக்கார். அந்த அம்மா பின்னால் தான் வந்தாங்க, வேற ஒரு இடத்துலேருந்து மாறுதல் பெற்று இங்கே வந்தாங்க. அதுக்கு முன்னால் வேற ஒரு அதிகாரி இருந்தார். வேற ஒரு ஆண் அதிகாரி இருந்தப்போ எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான், கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை. தன்னுடைய மனைவி தனக்கு அதிகாரி ஆன பிறகும் அதே மாதிரி தான் இருந்தார். ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப ஜாலியாக இருந்தார். அந்த ஒரு பக்குவம் அநேக கணவர்களுக்கு கிடையாது. 1000ல் ஒருத்தருக்கு கூட இப்போ இருக்கா எனக்கு தெரியல. ஒருவேளை இப்போ கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கலாம். இந்த தலைமுறையில் சமத்துவம் இருக்கலாம். இந்த தலைமுறையில் ஒருவேளை ஒரு 20% பேருக்கு அது இருக்கலாம் என்று நான் ஒருவேளை யூகிக்கிறேன். இந்த இப்போது உள்ள சமூகத்தில் கொஞ்சம் அந்த ஆணாதிக்கம் குறைஞ்சிருக்கு, சமத்துவம் கொஞ்சம் கூடியிருக்கு. 2வதா 19ஆம் வசனம் மத்தேயு 1ல், அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு மரியாளோடு. இப்போ செய்தி வருகிறது, அவள் கர்ப்பமாக இருக்கிறாள். யூத முறைப்படி பார்த்தா இவன் போய் ஒரு புகார் கொடுக்கணும். யூத மூப்பர்களிடத்தில் போய் எனக்கு நியமிக்கப்பட்டிருந்த பெண் கர்ப்பமாகி விட்டாள்னு புகார் கொடுத்தா அவங்க அதை அந்த குற்றச்சாட்டை விசாரித்து கல்லெறிந்து கொள்ளணும். நியாயப்பிரமாணத்தின் படி பார்த்தா கல்லெறிந்து கொள்ளணும், அல்லது வேற ஏதாவது தண்டனையாவது கொடுப்பாங்க. ஆனால் அவன் அவமானப்படுத்த மனதில்லாமல் நீதிமானாக இருந்து
அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல். நீதிமான் என்பதற்கு அடிப்படை விளக்கம் இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள். இயேசுவின் அவருடைய இரத்தத்தினாலும் ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், வசனத்தாலே கழுவப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்று கொரிந்தியரில் படிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள் தான் நீதிமான்கள். அதான் அடிப்படை தகுதி, அடிப்படை விளக்கம் தான். ஆனால் கூடுதலான விளக்கம் தகுதி என்ன? ஒரு நீதிமான் மற்றவர்களை அவமானப்படுத்த மாட்டான். கண்டிப்பது வேறு, அவமானப்படுத்துவது வேறு. கண்டிக்கலாம், கடிந்து கொள்ளலாம். ஆனால் அவமானப்படுத்துவது என்பது வேறு. ஒரு தகப்பன் ஒரு தாய் தன் பிள்ளைகளை கண்டிக்கிறாங்க, திட்டுறாங்க, அடிக்கிறாங்க. பிள்ளைங்க அடித்தாலும் திட்டினாலும் வாங்கிடுவாங்க. மற்றவங்க முன்னால் அதை செஞ்சால் ஒத்துவிட மாட்டாங்க. அது அவமானமாக அவங்க நினைப்பாங்க. நான் சென்னையில் வளர்ந்த போது எங்கள் வீட்டுக்கு எதிர ஒரு பையன் இருந்தான். கிறிஸ்தவங்க கிடையாது. இந்த பையன் பேர் டில்லி அவன் பேர் ஞாபகம் இருக்கு. ரொம்ப குறும்பு பண்ணுவான். கொஞ்சம் நஞ்ச குறும்பு கிடையாது, பயங்கரமாக குறும்பு பண்ணுவான். அவங்க அப்பா பார்த்து ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு, அவனுடைய முடியை வெட்டி அவனுக்கு வந்து ஒரு உச்சந்தலையில் மட்டும் கொஞ்சம் முடியை விட்டுட்டு அந்த முடியில் கொஞ்சம் பூவை வச்சு அந்த முடியை ஒரு ஜடை மாதிரி ஒரு கொண்டை மாதிரி கட்டி அதில் பூ வச்சு அவனை மரத்தில் வெளியில் கட்டி வச்சிட்டார். காம்பவுண்டில் மரத்தில் கட்டி வச்சிட்டார். அந்த காம்பவுண்ட் எப்படி இருக்குன்னா, அந்த காம்பவுண்டில் பெரிய காம்பவுண்டு, நிறைய வீடுகள் வாடகைக்கு விட்டுருந்தார். இந்த பக்கம் ஒரு 15 வீடு இருக்கும் கீழையும் மேலேயும், அந்த பக்கம் ஒரு 10 வீடாவது இருக்கும். 25 குடும்பம் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த தெரு ஒரு முட்டுச்சந்து. இந்த தெருவில் இருக்கிற எல்லாரும் அந்த காம்பவுண்டுக்கு வருவாங்க போவாங்க, மாடிக்கு வருவாங்க போவாங்க, எல்லாம் வந்து போகக்கூடிய இடம். ஒரு 25 குடும்பம் வந்து போகிற இடத்துல நடுவில் மரத்தில் அவனை கட்டி வச்சு செம்புள்ளி கரும்புள்ளி குத்தி அவன் முகத்தில் நடந்த சம்பவம். அது நான் கண்ணால் பார்த்த சம்பவம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம். அதுக்கப்புறம் அவன் அடங்கிட்டான். ரொம்ப அடங்கிட்டான். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அது அவனுக்குள்ளே காயப்பட்டதுனால அடங்கினானா, அதுக்கப்புறம் அவன் காமாயிட்டான். அவங்க அப்பா ஒரு ஹோட்டல் வச்சுருந்தார். அந்த ஹோட்டலுக்கு போவான், வேலை படிப்பான், ஸ்கூலுக்கு போவான், ஹோட்டலுக்கு போவான், விளையாட கூட வரமாட்டான், யார்ட்டையும் பேச மாட்டான். நம்ம என்னன்னு கேட்டால் கூட அப்படி அவன்தான் காத்தாடி விடுவதில் கிங்கு. அவன்தான் பட்டம் என்று சொல்வார்களே, காத்தாடி விடுறதுல கிங்கு. சென்னையில் பொழுதுபோக்கு காத்தாடி தான் பெரிய பொழுதுபோக்கு. கிங்கு அவன். அந்த தெருவிலே, அந்த வட்டாரத்தில் காத்தாடி விடுறதை விட்டுட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டான். படிப்பு அப்படியே தலை குனிஞ்சு தான் வருவான். அந்த அவமானம் அவனை மாற்றிடுச்சு. அவன் மாறிட்டான். ஆனால் அது சரியான முறை அல்ல. அது அவனுக்குள்ளே நிச்சயமாய் ஒரு பெரிய காயமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. சில ஆண்டுகளில் நானும் அந்த ஊரை விட்டு நாங்கள் வேறு ஊருக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு அவனை பற்றி தெரியல. கடிந்து கொள்ளலாம், கண்டிக்கலாம், குறைகளை சுட்டி காட்டலாம், ஆனால் ஒருத்தரை அவமானப்படுத்தக்கூடாது. ஒரு நீதிமான் அதை செய்ய மாட்டான். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் கிறிஸ்துவனுடைய வளர்ப்பு தகப்பனாக இருக்கும்படி தெரிந்தெடுக்கப்பட்ட யோசேப்பை பற்றி நாங்கள் அலசி ஆராய எங்களுக்கு உதவி செய்தீர். அவன் ஒரு பெருந்தன்மை உள்ளவனாய், ஆணாதிக்க மனப்பான்மை இல்லாதவனாய் காணப்பட்டான். தன்னுடைய மனைவியை தனக்கு மேலே வைப்பதை அவன் ஏற்றுக்கொண்டான். அந்த பக்குவத்தை, முதிர்ச்சியை, அந்த தாழ்மையை, பெருந்தன்மையை ஒவ்வொருவருக்கும் தாரும். குறிப்பாக குடும்பங்களில் கணவன் மனைவிக்கு நடுவில் இருக்கிற ஈகோ, இந்த ஆணாதிக்க மனப்பான்மையிலிருந்து விடுதலை தாரும். மனைவியை கனம் பண்ண, மனைவிக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். மனைவிக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது.
அதனால் அப்படிப்பட்ட பக்குவத்தை கணவன்மாருக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மட்டுமல்ல, அவன் நீதிமானாக இருந்து அவமானப்படுத்த விரும்பாமல், யாராக இருந்தாலும் அவமானப்படுத்தி இருப்பாங்க, ஆனால் அவமானப்படுத்த விரும்பலை. ஏன்னா அவன் நீதிமான். யாரையாவது நாங்கள் அவமானப்படுத்தி இருந்தால் எங்களை மன்னி ஐயா, நாங்கள் யாரையும் தெரிஞ்சோ தெரியாமலோ இனி அவமானப்படுத்தாதபடி கண்டிக்க வேண்டும், கடிந்து கொள்ள வேண்டும், தண்டிக்க வேண்டும், திருத்த வேண்டும். அது அந்த பொறுப்புகளை நாங்கள் பொறுப்பு இருக்கும்போது செய்யணும், அது வேற விஷயம். ஆனால் யாரையும் அவமானப்படுத்தாமல் நாங்கள் நீதிமான்களாய் வாழ உங்களுடைய ரத்தம் எங்களை நீதிமான்களாக்கி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் நீதிமான்களாக்கப்படாதவர்கள் இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் நம்முடைய ரத்தத்தால் நீதிமான்களாக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென்.